கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 1:11 வாசிக்கிறோம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருடைய நாமத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்திருக்கும் போது அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 86:11 வாசிக்கிறோம். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தாவீது சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவருடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு வாழும்போது அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. கொலைசியர் 3:17 வாசிக்கிறோம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நாம் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். யாத்ரா 9:16 வாசிக்கிறோம். அவருடைய வல்லமையை நம்மிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் அவர் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் நம்மை நிலைநிறுத்தினார். யாத்ரா 15:3 வாசிக்கிறோம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. உபாகம் 28:58 வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அவருடைய நாமம் நமக்கு பெரியது. லூக்கா 1:49 வாசிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று மரியாள் சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்போது அவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் நம்மை அவருடைய அழைப்புக்கு பாத்திரராக மாற்றியிருக்கிறார். அவருடைய நாமம் நம்மை கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படி செய்யும். அவருடைய நாமத்தை நாம் பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். மல்கியா 4:2 வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.